வந்து சேரும் போது அஞ்சாது என்னும் அவைய குரல் கேட்குமா? நீ அஞ்சாது என்னும் அவைய குரல் கேட்குமா? விழி கிடைக்குமா? அவைய கரம் கிடைக்குமா? சரணத்தில் நிழல் கிடைக்குமா? சத்குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா? சுவாமி என்ன பண்ணாங்க? சீடர்கள்லாம் உட்கார்ந்து ஐயா சொல்றத செவிமடுத்துன்னு இருக்கிறாங்க. குரு என்று சொன்னால் அஞ்ஞான இருளை நீக்கி மெய்ஞான பாதையை காட்டுபவர். பூன்னா இருள், ரூன்னா நீக்குபவர். இருளை நீக்கி ஒளியை உண்டாக்கக்கூடியவர் குருநாதர். அவர் என்ன பண்ணாரு, இவன் எட்டு போய் தட்டு நிறைய வாழைப்பழமோ திராட்சை பழமோ ஆப்பிள் பழமோ எல்லாத்தையும் எட்டு போய் வச்சாங்க. சாமியார் இது மாதிரி தான் உட்காந்துங்கிறார். இவர்கிட்ட தட்டாட வச்ச உடனே இந்த ஆப்பிள் பழம் வாழைப்பழத்துக்கெல்லாம் மயங்கிட்டு வாருன்னு பார்த்துக்கிறான் பொழுது இந்த மூட கட்டவன் எட்டு போய் வச்சான் பாரு. ஒரு பாட்டுக்கு இவர் செய்ய வேண்டிய வேலையும் செய்துன்னு தான் இருக்கிறார். அதை என்னானே சிந்திக்கல அவர். சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க, சாமி ஆசீர்வாதம் பண்ணு, இப்படி ஆசீர்வாதம் பண்ணது இப்படி என்ன பாரு சி அப்படின்னு கூட சாமலா இருந்தா வந்துக்கிற பத்தியா உன்னை நீ உயிராடுக்கிற மாரியாத்தா வந்து வாரிமாலும் என்ன உன்னை நீ கொள்ளையில போகல, உன்னை நீ உயிரை சாவல நீ அப்படின்னு கேட்போம். நம்முடைய நிலையா இருந்த ஏன்னா அந்த அளவுக்கு அவன் நம்மளை நோகடிச்சுட்டு போய்க்கிறான். நாமளா இருந்தா கேட்போம். அவர் என்ன தெரியுமா பண்ணார்? அமைதியாகிறார். கூட இருக்கிற சீடர்கள்லாம் சொல்றாங்க, குருநாதா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம யாத்திரை வாசியா வரும்போது அந்த ஊர்ல வந்து கேட்காது கேட்டு போனான் பாருவன். அவன் தான் வந்துக்கிறான். இவன் கொடுக்கறதெல்லாம் நீங்க வாங்க கூடாது உங்க கூடக்கிறவங்களாம். இவன் சொல்றான், சாமி என்னை மன்னிச்சுடு சாமி, தெரியாது பேச்சுட்டு என்னை மன்னிச்சுடு, நான் கொடுக்கறதுக்கு ஏத்துக்கன்னாரு. இந்த மூடன் சொல்றான், அறிவில்லாதவன். அப்போ சுவாமி சொன்னாரா, அன்னைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீ இறங்கி என்னை கேவலமா திட்டின பாரு, அதை நான் ஏத்துக்கல. அதை நான் ஏத்துக்கணும் இருந்தேன்னா இத்தனை நான் ஏத்துக்கணும் இருப்பேன். அதை நான் ஏத்துக்கல, அதையும் ஏத்துக்கல, நான் இதையும் ஏத்துக்கல. நீ கையாட்டு போட்டாராம். அதை ஏத்துக்கல. நான் நீ என்ன தவறாதான் பேசின, நீ என்ன பேசல, நான் அதை ஏத்துக்கலன்ற என்ன. இந்த விமர்சனங்களை எல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு எனக்கு நேரம் கிடையாது. என்னுடைய இலக்கு எங்கேயோ இருக்குது. 1000 பேர் 1000 சொல்லுவா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நான் என்னுடைய பயணம் குறுகியது. உன்னை போய் பார்த்தா நான் இதெல்லாம் நான் ஈடேற முடியுமான்னாராம். அது மாதிரி ஒரு நல்லவர்களுக்கு ஞானம் உள்ளவர்களுக்கு அடையாளம் என்னன்னா இதுதாங்க. இதெல்லாம் பார்த்துன்னு திரும்ப ஏன்னா அவங்க கண்ணுக்கு அவங்க அது மாதிரி தெரிஞ்சா நாம் அது காரணம் கிடையாதுங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு, இதே மாதிரி ஒரு ஞானி இடத்துல போயிட்டு, ஐயா எனக்கு ரொம்ப எல்லாரும் ஒன்று சொல்றாங்க ஐயா, என்னை திட்டிக்கினே இருக்கிறாங்க, விமர்சனம் பண்றான் ஐயா, முன்ன விட்டுட்டு பின்னாடி பேசுறான் ஐயா, விபூதி போயிட்டு பூச்சி போறான், பட்டாச்சு போறான், இவன் பண்றான், எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன், என்னை ஏன் இது மாதிரி கரிச்சு போட்டாங்களா? அதெல்லாம் நீ ஏன்டா பார்க்குற? ஐயோ என் காது செவிடா போட்டுருந்தா பரவாயில்லையே, எனக்கு காது கேட்டாக்குதுன்னா. சரி என்ன பண்ணுறேன், உங்கள் ஊர் கூட்டுரோட்டில் ஒரு பெரிய மாமரம் இருக்குது பாரு, அந்த மரத்தடியில் போய் பட்டுக்கோ. ஆலமரமும் அரசு ஏதாவது ஒரு மரத்தடியில் ஜனம் நடமாற இடமா போய் அந்த இடத்துல பட்டுக்கொண்டாரு. நீ படு, காலையில் படு, சாயங்காலம் எழுந்து அப்போவே நீ தெளிஞ்சிட்டு வந்தார். வண்ணா பண்ணா இவர் ஞானி சன்னியாசி படுக்க சொல்லிக்கிறாரேன்னு படுத்துக்கணும். கம்முன்னு படுத்துக்கிறான். ஒருத்தர் பெரிய குடிகாரங்க அவன் வந்தான். டே குச்சி புட்டி எங்கே வந்து பட்டுங்கிறான் பத்தியா? இவன் தான் ஃபுல்லாக குச்சிட்டு இருக்கிறான். இந்த குடிகார பசங்களால் தான் ஊரே கெட்டு போச்சுன்னா இவன் இந்த முண்டை குடிகாரன். இவன் குச்சிட்டு இருக்கிறாங்க. இவன் சொல்கிறான் குடிகாரம், அவன் குடிகாரனா அவன் விதி நினச்சின்னு பட்டுங்கிறாங்க. இந்த குச்சி புட்டி எங்கே வந்து பட்டுங்கிறான் பத்தியா? மாமரத்து நிழலில். இதனால தாண்டா உலக நாடு நாசமாக போச்சுன்னா இவன் என்னமோ நாட்டை காப்பாற்று விவேகானந்தர் ஆட்டுங்குது, கர்மவீர காமராஜன் ஆட்டுங்குது சொல்லிட்டு எழுந்து போட்டான். இதை கேட்டுக்கணும் தான். அடா பாவிய நாசமத்து போனவனே, 5 மூஞ்சி அவதாரம் நானாடா குடிகாரன், நான் என் விதி நினச்சின்னு படுத்துங்கிறேன். இப்படி கூட ஒரு இது இருக்க மாட்டேங்குது. கம்முன்னு கேட்டுக்கணும் தான். கொஞ்ச நேரம் ஆச்சு. இன்னொருத்தன் வந்தான். ஒரு நோயாளி வந்தான். முதல்ல வந்தான் குடிகாரன், 2வது வந்தான் நோயாளி. அவன் என்ன சொல்கிறான், பாவம் வயிற்று நோய் மாட்டேங்குது, கரண்டை நடக்கிறான், பட்டு வயிற்று நோவா அவங்க போய் இவனே யோகம் பண்ணிடுறாங்க. பட்டுங்கிறவனுக்கு வயிற்று நோவும் இல்லை, எந்த நோவும் கிடையாது, அவனுக்கு தலை நோவும் கிடையாது, ஜுரம் கிடையாது.
வயிற்று நோய் ஆடுங்கிறது பட்டு கிடக்காரான் பொழுதுனா யாரு முதல்ல வந்தவன் குடிகாரன், அவன் குடிகாரன் சொல்லிட்டு போட்டானா. ரெண்டாவது வந்தவன் நோயாளி, இவனை நோயாளின்ட்டானா. மூணாவது ஒருத்தர் வந்தார், அவர் ஒரு மாதிரி விபூதி பூசிக்கணும், நல்ல ஞானி, ஒரு சன்னியாசி. அவர் வந்தார், உட்கார்ந்தார். எல்லாவற்றையும் துறந்த ஒரு துறவரத்தை சன்னியாசி ஆட்டுங்குது இங்கே வந்து பட்டுங்கிறாருன்னு நினச்சான். இவனும் மனிதன்தான், முதல்ல வந்தவனும் மனிதன்தான், இடையில வந்தவனும் மனிதன்தான். அவன் எண்ணங்கள் எந்த அளவுக்கு சிந்திக்கிறது சித்தரிக்கிறது ஒரு மனிதனை பாருங்க. குடிகாரனா குடிகாரன் ஆயிடுவானா, வயிற்று நோக்காரனா நோயாளி ஆயிடுவானா, சித்த புருஷனா சித்தரனா ஆயிடுவானா. உலகங்கள் சொல்வதையெல்லாம் மக்கள் சொல்றதையெல்லாம் நாம் காதல வாங்கினது நம்முடைய வாழ்வு வாழவே முடியாது. விவேகானந்தர் சொல்லுவார், எந்த காரணத்தினாலும் யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. நீ ஆயிரியா, 4 பேர் 4000 பேர் சொல்லிக்கின்னு இருப்பான். அதெல்லாம் நீ பஸ்ஸில் ஒருத்தன் பிரயாணம் பண்ணிக்கினே இருந்தான்,